முதல்ல இந்த டூலை நான் சாதாரண நோட் டேக்கிங் ஆப்னு தான் நினச்சேன். ஆனால் இதோட ஹைட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணி அதுலேருந்து மைண்ட் மேப், ஃப்ளாஷ் கார்டு, குவிஸ், ரிப்போர்ட், பாட்காஸ்ட் எல்லாத்தையும் ஒரே கிளிக்கில் உருவாக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி நோட் புக் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். க்ரோம்க்கு போயிட்டு நோட் புக் எல்லாம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் நோட் புக் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ட்ரை நோட் புக் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கொடுத்துக்கணும். இதில் நான் ஆல்ரெடி பண்ண நோட்ஸ். இப்போ நமக்கு புதுசாக வேணும் அப்படின்னா க்ரியேட் நியூ கொடுத்து நியூ நோட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணனால எனக்கு உள்ளே வந்துருச்சு. நீங்கள் புதுசாக சைன்இன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி விவரமா சொல்லு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் இந்த வீடியோக்காக பண்ண ஓல்டு டியூட்டோரியல். ரெக்கார்டிங்கில் இருக்குன்னு நினச்சி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன். பட் பரவாயில்ல, இதில் நான் மிஸ்டேக் பண்ணது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பண்ணியிருக்க சோர்ஸையுமே நான் உங்களுக்கு காமிப்பேன். இப்போ நம்ம க்ரியேட் நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம்னா புது நோட் புக் க்ரியேட் ஆகிடும். இதில் நீங்கள் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை யூடியூப்லேருந்து லிங்க் போட்டுக்கலாம், ட்ரைவ்லேருந்து கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான சோர்ஸை சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணியாச்சா? தென் இம்போர்ட் கொடுத்துட்றோம். இம்போர்ட் கொடுத்தோன்னே எல்லா சோர்ஸும் இம்போர்ட் ஆகிடும். இப்போ அதில் ஏதாவது நமக்கு சோர்ஸ் வேணாம்னா நம்ம எடுத்துக்கலாம். இதில் இப்போ அன்டைட்டில்டு நோட் புக்னு இருக்கா, கொஞ்சம் நேரத்தில் அதுவே மாறிக்கும். இப்போ நான் நோட் புக் எல்லாம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இஃப் யூ நோ மீன்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் பார்ட். இது கூகுள் ஏஐ பவர் ரிசர்ச் அசிஸ்டன்ஸ். நம்மளோட பிடிஎஃப், டாக்குமெண்ட்ஸ், வெப்சைட், யூடியூப் வீடியோஸ் இது மாதிரி இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம அதில் கொஷின் கேட்கலாம். அது சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும், குவிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆடியோ ஓவர்வியூ, வீடியோ ஓவர்வியூ, மைண்ட் மேப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. இப்போது நீங்கள் கேட்கலாம், சாட்ஜிபிடிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஹாலுசினேஷன் அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஏன் அப்படின்னா சாட்ஜிபிடி நம்ம கொஷனுக்கு இன்டர்நெட்லேருந்து ரேண்டமாக ஆன்சர் எடுத்து கொடுக்கும். ஆனால் நோட் புக் எல்லாம் நம்ம நோட் புக்லேருந்து மட்டும்தான் நமக்கு ஆன்சர் எடுத்து கொடுக்கும். ஸோ அப்போது ஹாலுசினேஷன் இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். ஹாலுசினேஷன் அப்படின்னா என்னென்னா ஏஐ கேன் மேக் மிஸ்டேக்கில், அதுதான் ஹாலுசினேஷன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னல முன்னாடி டைட்டில் அதுவாகவே வந்துடும்னா டைட்டில் அதுவாகவே க்ரியேட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நோட் புக் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சம்மரி எல்லாமே இதில் வந்துருச்சு, உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு கொஷின் கேட்டுக்கிறேன். என்னோடய ஓல்டு டுட்டோரியல் இருக்கு இல்லையா, அதில் வீடியோ ஓவர்வியூ மட்டும் இங்கிலீஷில் வந்துச்சு, தமிழில் வரல. ஸோ அதுக்காக இதில் வீடியோ ஓவர்வியூ பண்ணிக்கலாம். ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு வீடியோ ஓவர்வியூவில் ப்ரீஃப் கொடுத்துக்கிறேன். இப்போது நமக்கு தேவையான ஸ்டைலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓல்டு டுட்டோரியல் போய்க்கலாம். இதில் ஆல்ரெடி நான் கொஷின் கேட்டிருப்பேன், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பேன். இப்போது பார்த்தீங்கன்னா இதில் அது கொடுத்துருக்கோம் ஃபுல்லாமே. இந்த சோர்ஸில் எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் நமக்கு. இது எல்லாமே முக்கியமான கொஷின் தான். சீவேஜ் ட்ரீட்மெண்ட், கோப்லர் கேஸ் ப்ரொடக்ஷன், பயோரிமிடேஷன் எல்லாமே முக்கியமான கொஷின் தான். அப்புறம் இப்போ நமக்கு என்ன சோர்ஸ்லேருந்து இது கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், என்ன சோர்ஸ்லேருந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மற்ற கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது மைண்ட் மேப் கஸ்டமைசேஷனுக்காக நான் பண்ணி வச்சுருக்க ப்ராம்ப்டை போய் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போது மைண்ட் மேப் கஸ்டமைசேஷன் பண்ணிடலாம். ஓகே, இது ரெடி ஆகட்டும்.
இப்போ நம்ம ஓல்டு டியூட்டோரியல் போய்க்கலாம். வாய்ஸ் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். மாட்டுச்சாணத்திலிருந்து வணக்கம். இது 12ஆம் வகுப்பு உயிரியல் பாடமான மனித நலனில் நுண்ணுயிரிகள் குறித்த ஒரு இப்போ நம்ம ஃபிளாஷ் கார்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் இதை படிச்சிட்டேன் அப்படின்னா டிக் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தெரில அப்படின்னா நான் கிராஸ் கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக இருக்க ஸ்கோர் போர்டு வந்து நல்லாயிருக்கும், அதை பார்ப்போம். இப்போது இந்த வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் அகெயின் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா கார்ட்ஸுமா இல்லை நம்ம ராங் கொடுத்தோம்ல அந்த கார்ட்ஸுமா அப்படின்னு கேட்கும். நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவிஸ் பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி பழைய டியூட்டோரியலில் பண்ணேன்னு சொன்னல, அதுதான். இப்போ ரீடேக் குவிஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம குவிஸுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போது இதில் ஏதாவது குவிஸ் நமக்கு வந்து ஆன்சர் தெரில, ஒருவேளை இது கரெக்ட் ஆன்சர் ஏன் அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே எக்ஸ்பிளைன் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பிளைன்னு கேட்டோம்னா சாட் போர்டே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இப்போது இதுக்கு நான் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போது நான் எக்ஸ்பிளைனை கொடுத்தேன் அப்படின்னா அழகாக இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துரும். இந்த பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஃபோகிராஃபிக் ஃபியூச்சர். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு லெசனை இவ்வளோ ஷார்ட்டாக சம்மரைஸ் வந்து பண்ணவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் ட்ரிக்லாம் வேறு இருக்குது. நான் படிக்கல இந்த ட்ரிக்லாம் இல்லை, ஆனால் செம்மையாக இருக்குல்ல. எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்லைட் டெக். எப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி நம்மளோட நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடும். செமினாருக்கு, ப்ராஜெக்ட்டுக்கு, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு, ரிவிஷன்ஸ்க்கெலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குல்ல? எல்லாத்தையுமே அதில் இருக்க எல்லாத்தையுமே சிம்பிளாக விஷுவல் வச்சு நம்ம படிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் டேட்டா டேபிள். இது எதுக்கு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரில, அதுக்கப்புறம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போது நிறையா சயின்டிஸ்ட் நேம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த டேட்டா டேபிளில் போட்டு ஈஸியாக படிச்சிடலாம் போல். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தமிழ்லே எல்லாமே இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் தமிழில் இல்லை, மற்றபடி எல்லாமே தமிழில் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபியூச்சர் மைண்ட் மேப். இதில் இத்தனை டாபிக் புரியுதா? நமக்கு ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணோன்னா போதும், சாட் போர்டில் அதுவே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் ரிப்போர்ட். இதில் எல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஒரு சாப்டர் எடுத்தோம்னா அதில் என்னென்ன டாபிக் இருக்குது, சப் டாபிக் இருக்குது, எல்லாத்தையும் ஈஸியாக இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் சாப்டரோட சம்மரியே கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஆடியோ ஓவர்வியூ தான். இதான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு நீங்கள் கேட்கலாம்.
அது வந்து ஒருத்தவங்க மட்டும் பேசுகிறது ப்ரீஃப், நம்ம கொஷின் கேட்க முடியாது. இது டீப் டைப், 2 பேருமே பேசுகிறனால நம்ம கொஷின் கேட்கலாம். தினமும் காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்கும் வரை பல மில்லியன் கணக்கான உயிருள்ள கிருமிகளை நீங்க உங்க உடம்புக்குள்ள அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கிருமிகள், அதாவது மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே பொதுவா உங்களுக்கு என்ன தோணும்? மருத்துவமனைகள், பயங்கரமான. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது நான் பண்ணி வச்சிருக்க வீடியோ ஓவர்வியூ. When most of us hear the word microbe, we think of pathogens, invisible germs. When most of us hear the word microbe, we think of pathogens, invisible germs that exist only to cause disease. வீடியோ ஓவர்வியூலே இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க சினிமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய வீடியோ ஓவர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்ட்ஸாக இருக்கும், வேர்ட்ஸும் வரும், கொஞ்சம் விஷுவல்ஸும் வரும். இது ஃபுல்லாமே விஷுவல்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேட்டை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 3 டாட்டுக்கு பக்கத்தில் ஒரு கஸ்டமைசேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ அதில் கஸ்டம்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன ஸ்டடி மெத்தடில் படிக்கணுமோ அந்த ப்ராம்ப்ட் போட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டடி மெத்தட்லேயே நமக்கு சேட் போர்டு ஆன்சர் கொடுக்கும். இப்போ நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ ஓவர்வியூ பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம மனித நலனில் நுண்ணுயிரிகள் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஷார்ட்டா பார்க்க போறோம். ரெடியா? நுண்ணுயிரினாலே வியாதி தான் நினைக்கிறீங்களா? ஆனா உண்மையிலேயே அவ நமக்கு எதிரியா மாதிரியான நுண்ணுயிரிகள் இப்போ கொஞ்சம். ஆனா ஆக்சிஜன் இல்லாத அனேரோபிக் முறையில இப்போ நம்ம எல்லா ஃபியூச்சர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆடியோ ஓவர்வியூ. இதில் டீப் டைவ் கொடுக்கையில் தான் நமக்கு பாட்காஸ்ட் மாதிரி க்ரியேட் ஆகும். இதில் நம்ம லாங்குவேஜ் மாற்றிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த டீப் டைவில் தான் நம்ம டீச்சர்ஸ் கிட்ட கொஷின் கேட்குற மாதிரி கொஷின் கேட்க முடியும். ஒரு ஹேண்ட் வச்சு நம்மளும் ஜாயின் பண்ணி கொஷின் கேட்கலாம். இந்த ஃபியூச்சர் ஃபோனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு லேப்டாப்பில் வரல அந்த ஃபியூச்சர், அதனால தான் உங்களுக்கு காமிக்க முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்லைட் டெக். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்த்தது டிடிஎல் டெக், இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரெசென்டர் டெக். இதில் நமக்கு லாங்குவேஜ் தமிழ் சூஸ் பண்ணியாச்சு. கஸ்டமைசேஷன் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ராம்ப்ட்லேருந்து எடுத்து ஸ்லைட் டெக் ப்ராம்ப்டை எடுத்து போட்டுக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா டேபிள். நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு வேணுங்கிற ப்ராம்ப்ட் போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃபோகிராஃபிக். இதுலேயும் நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணும் அப்படின்றதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிப்போர்ட்ஸ். இதில் என்ன இருக்குன்னா ஸ்டடி கைட், கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி, ப்ரீஃபிங் டாக்குமெண்ட், பிளாக் போஸ்ட் எல்லாமே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ப்ரீஃபிங் டாக் தான், ஓனாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இதில் லாங்குவேஜ் கிடையாது, ஸோ இங்கிலீஷில் தான் வரும். இதுலேயும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவிஸ். குவிஸில் அதே மாதிரி தான், லாங்குவேஜ் கிடையாது, நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக ஒரு ஸ்லைட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதான் இது ப்ரெசென்டர் டெக். இதுக்கு முன்னாடி பண்ணது டிடிஎல் டெக். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டிடிஎல் டெக்கில் நிறையா வேர்ட்ஸ் இருக்கும், ப்ரெசென்டர் டெக்கில் கம்மியான வேர்ட்ஸ் தான் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. நம்மளோட டுட்டோரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.